நான் இங்கே சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? கருவாடு குழம்போடு சாப்பிட்றது உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். நீயும் இங்கே தானே வேலை பார்க்குற. எனக்கு எப்படியும் சாப்பாடு இங்கே தான். இதில் என்ன இருக்குது? அப்போ நல்லதாக போச்சு. வேலை சம்மந்தமாக உங்க கூட பேசலாம். ஐயாவுக்கு சாப்பாடு நேரத்தில் வேலை பற்றி பேசுறது பிடிக்காது. அவருக்கு பதிலாக வேற யாராவது பதில் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் நேற்று நியூஸ் பேப்பரில். நான் எந்த பக்கமும் சாய மாட்டேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நன்றி. நான் ஏன் உங்களை இங்கே வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்ல? சரியா தெரியல. நான் 1983 பாலிடிக்ஸில் கால் எடுத்து வச்சப்போ உங்களோட அந்த தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸி, அது இப்போ எனக்கு மறுபடியும் வேணும். சார், அவங்க எங்கே போனாலும் அவங்கள பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் கூடுது சார். ஆனால் ரொம்ப திமிராக நடந்துக்கிறதா சிலர் சொல்கிறாங்க ஐயா. அதுவும் போக தமிழும் அவ்வளோவா வரல போல. ஆனால் அவங்க பேசினா கேட்குறாங்க சார். தாஸ், நீங்கள் சொல்லுங்கள், சக்தியை கட்சியில் சேர்த்துக்கிறது சரியா இருக்குமா? சார், தப்பாகாதுன்னு தோணுது. கட்சி சார்பாக கூட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு சரின்னு புரியும். கட்சியில் உறுப்பினராவா? ஆமாம், இனிமே நீ கொள்கை பரப்பு செயலாளர். பேரு பதவியெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க போல. அந்த பேரும் பதவியும் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சக்தி. பேரு பதவியெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்காதே? நான் ஒன்று சொல்லலாமா? ம், சொல்லு. இப்போ நமக்குள்ள இருக்கிற உறவு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பா, கொலீக்ஸா, இல்லை கட்சிக்காரங்களா, எப்படி இருந்தாலும் சரி, நமக்குள்ள முன்ன இருந்த உறவை விட இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா ரொம்ப நிம்மதியா இருக்கு. ம், ஆனால் பதவியும் பேரும் உன்னை ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்தும். ஆனால் சக்திக்கு தேவைப்படுறது சுதந்திரம், முழு சுதந்திரம். இந்த உலகத்துல உங்க அளவுக்கு என்ன யாரும் புரிஞ்சுக்கல. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேனா ஜிஎம்ஆர்? உன் கூட இருக்கிற என்ன அந்த ஜிஎம்ஆர் நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. ஒருவேளை நான் கேள்வியை அமைத்த விதம்தான் சரியில்லையோ. மனசுல அதே ஆளுக்கு இடம் வாய்ப்பில்லை. அப்படி நடக்காதா? அப்படி நடக்கல. ஏன்னா 2வது தடவை அவர் வேற மனிதரா இருந்தார். நீங்களும் நிறைய மாறிட்டு இருப்பீங்க. மாற்றத்தை நம்ம கிட்ட பாக்குறத விட மற்றவங்க கிட்ட பாக்குறது சுலபம். ரொம்ப சரி. அதனால என்ன பயம்னா, சில சமயம் அதே இடத்துல இருப்போம், எங்க விட்டோமோ அதே இடத்துல தான் இருப்போம். நான் இங்க சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? கருவாடு குழம்போடு சாப்பிட்றது உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். நீயும் இங்கே தானே வேலை பார்க்குற. எனக்கு எப்படியும் சாப்பாடு இங்கே தான். இதில் என்ன இருக்குது? அப்போ நல்லதாக போச்சு. வேலை சம்மந்தமாக உங்க கூட பேசலாம். ஐயாவுக்கு சாப்பாடு நேரத்தில் வேலை பற்றி பேசுறது பிடிக்காது. அவருக்கு பதிலாக வேற யாராவது பதில் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. மதுரையில் நான் ஒரு ப்ரோக்ராம்க்கு போனப்போ அங்கே நம்ம நிர்வாகிங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது நமக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஐடியா? வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், ஏய் சூரி, நீ என்ன இங்கே? நான் ஒரு
வீடியோ கடை பிளான் பண்ணுறேன் மேடம். எல்லா மொழி படங்களும் அதில் கிடைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். அந்த கடையை நீங்களே வந்து திருப்பழா பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. சையத் கிட்ட சொல்லிடுங்க, முடிஞ்சா வர. சரிங்க மேடம், சரிங்க மேடம். சூரி, தன்ராஜ்க்கு தான் ஜிஎம்ஆர் தெரியுமே, அவரையே வர சொல்லலாமே. எங்கள் வீட்டுக்காரரு ஜிஎம்ஆர் சாருக்கு ரசிகராக இருக்கலாங்க. ஆனால் நான் உங்கள் ரசிகை இல்லைங்களா? நீங்களே வந்து திருப்பழா பண்ண நான் சந்தோஷப்படுவேங்க. சரி, லைஃப் மெம்பர்ஷிப்பில் நான் கேட்குற படம்லாம் கொடுப்பியா? ஐயோ, கண்டிப்பாக கொடுப்போம் மேடம். அப்போ நானும் கண்டிப்பாக வரேன். சரிங்க. L&M கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பார்க்குறேன். கரூர் ஃபர்டிலைசர்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது முடிவெடுத்தீங்களா? 1 மாதத்துக்குள்ளே தகவல் சொல்லுறதா சொல்லியிருக்கோம். நெடுமாறன் பிளான் பார்த்துட்டாருன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாமே. நெடுமாறன் கிட்ட நான் பேசுகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஜனனி அம்மா அனுப்பி வச்சாங்க மேடம். ஏன் முத்து, இந்த அம்மா கண்ணை வச்சாதான் கோட்டையில் ஒரு பையில மூவ் ஆகுதான் கேள்விப்பட்ட? கேள்விப்பட்டதுனையா, என் கண்ணால நானே பாக்குறேனையா. நீ வேற, கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் இருக்கேன், ஆனா 2வது இடத்துலயே இருக்கேன். ஏயா, அவ இங்க வந்து போகாம உன்னால பாத்துக்க முடியலையா? அண்ணா, நீங்க மூத்தவர் தானே, நீங்க ஒரு யோசனையை சொல்லுங்க. நானும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன். கடைசியில நான் மட்டும் தானே பொல்லாதவனா தெரியுறேன். ஐயா, அவளுக்கெல்லாம் அரசியல் என்னன்னு தெரியுமா ஐயா? கான்வென்ட்ல இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தசு புசுன்னு பேசுறவளுக்கு இங்க என்ன சொல்லிங்கிறா? பொம்பளை கண்ணு குளிர்ச்சியா வர இருக்கா, அது போதுமே. அவளா இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பா, அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு இருக்கணும். காலம் பூரா நம்ம கட்சிக்காக உழைச்சிருக்கோம், அவன் நம்ம தலையில ஏறி உட்காந்துக்கோ, அதை நம்ம ஏத்துக்கணுமா? காலம் பூரா அடி வாங்கி உத வாங்கி எதிர்கட்சிக்காரங்கிட்ட திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்கையா. இப்ப இவ திடீர்னு வருவா, இவ சொல்றதா நம்ம கேட்கணுமா? இவ்வளவு தலையில தூக்கி வச்சுக்கணுமா? என்ன எழுவு பதவி ஏதாவது கொடுக்க போறாரா? நாமெல்லாம் புலம்புறதுக்குன்னே பிறந்திருக்கிறோம். நம்ம தலைவருக்கு ஏற்கனவே அந்த ஐடியா இருக்கு. நம்ம கன்சாமி தான் சொன்னோம். அது வேறையா தலைவர்? ஆனா அவ ஒரு நடிகை, ஆட்டக்காரி, இன்னும் பச்சை சொல்லட்டுங்களா? வார்த்தையை அளந்து பேசு, எதுலயும் நிதானம் வேணும். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு தலைவர. பார்ப்பனர். தலைவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, இது ஒரு திராவிட கட்சி, அவங்க ஒரு பார்ப்பனர். உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்னையா எல்லாரும் ஒரு பொம்பளைக்கு பயப்படுறீங்களா? சக்தி ஃபைல் மூவ் பண்ண லஞ்சம் வாங்குறா, சத்துணவு திட்டத்துக்கு பேரை எடுத்துக்கிறா. கேள்வி என்னன்னா மடப்பாய் நினைச்சிங்களா? அப்படி இல்லை தலைவர். ஒரு பொண்ணுக்காக கட்சி ஆட்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? பிரதீபன், என் பொண்டாட்டி குழுவை பாக்குறதா இருந்தா நீ அங்கே போகலாம், இங்க தேவையில்லை.